வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த வீடியோ வந்து நம்ம டிசம்பர் 31 நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு நியூ இயர் வாழ்த்தோடு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்னால் வீடியோவே போட முடியலை. அடுத்து நியூ இயருக்காவது போடலான்னு சொல்லி பார்த்தேன். அப்பையும் வீடியோஸ் போட முடியலை. கடைசியில் ஒரு வாரம் கழித்து இப்போ தாங்க போட முடியுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 2024 நமக்கு கிடைத்த கன்றுக்குட்டிகள் யார் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன கன்றுக்குட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரியுங்க. இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மார்ச்சில் வந்து முத்துமணி அப்படிங்கிற ஒரு கன்றுக்குட்டி, 5வது பெண் கன்றுக்குட்டி வந்து வெள்ளச்சி வந்து ஈனாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இவ தான் கண்மணி, இவ வந்து பெண் கன்றுக்குட்டி, இவ தான் தலைப்பிரசவம், ஒரே ஒரு பெண் கன்றுக்குட்டி இப்போ தான் வந்து ஈன்றிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம குட்டிமணி வெள்ளச்சியோட முதல் பெண் கன்றுக்குட்டி. ஏற்கனவே அவளுக்கு 2 கன்றுக்குட்டி பிறந்து 2மே நம்மளுக்கு கிடைக்கல, இறந்துருச்சு. 2024 தான் ஒரு பெண் கன்றுக்குட்டி, இவ தான் குட்டிமணி, ஒரு பெண் கன்றுக்குட்டி ஈனாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 3 கன்றுக்குட்டி. வெள்ளச்சியோட கன்றுக்குட்டி முத்துமணி, அப்புறம் கண்மணியோட கன்றுக்குட்டி பட்டு, இவ குட்டிமணியோட கன்றுக்குட்டி அம்மு. மொத்தம் 3 கன்றுக்குட்டி கிடச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மணி வந்து ஒரு கன்றுக்குட்டி தான் போடும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால், கடைசியில் நல்லா ட்விஸ்ட்டு மாதிரி நம்மளுக்கு வந்து 2 பெண் கன்றுக்குட்டி அவள் ஈன்றிருந்தா. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா, நம்ம 2024 மொத்தம் நம்மள்ட்ட வந்து 5 கன்றுக்குட்டி கிடச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம வெள்ளச்சி மூலியமாக நமக்கு கிடைத்த கன்றுகளையோ மாடுகளையோ நாங்கள் இது வரைக்கும் எதையுமே நாங்கள் சேல்ஸ் பண்ணதில்லை. ஒரே ஒரு கன்றுக்குட்டியை தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணோம். அது எந்த கன்றுக்குட்டினா, நம்ம மணியோட முதல் கன்றுக்குட்டி. அதுவும் பெண் கன்றுக்குட்டி தான். அது பேர் பட்டு. அந்த கன்றுக்குட்டியை நாங்கள் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. 2வது வந்து அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துட்டோம். ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் நாங்கள் ஃபீல் பண்ணோங்க. ஏன்னா நம்ம கட்டுத்தரையிலே போட்ட கன்றுக்குட்டியை நம்ம வந்து கொடுத்தது வந்து தப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நாள் வருத்தப்பட்டோங்க. இப்போ தான் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். வெள்ளச்சி மூலியமாக எங்களுக்கு கிடைத்த முதல் வருமானங்கிறது அந்த பட்டுவை விற்று தான். அதை எவ்வளோக்கு விற்றோம்னா, நம்ம வந்து 8000 ரூபாய்க்கு விற்றோம். அது வந்து ஒரு 11 மாதம் கன்றுக்குட்டியாக இருக்கப்போ விற்றுட்டோம். அதன் நினைவாக தான் நம்ம வந்து கண்மணியோட கன்றுக்குட்டி பேர் திருப்பியும் பட்டு. அவளை விற்றுட்டு வந்த அன்னைக்கே நைட்டு இவளும் பெண் கன்றுக்குட்டி போட்டனால அவளுக்கு வந்து பட்டுன்னு சொல்லி வச்சுருந்தோங்க. மொத்தம் 5 கன்றுக்குட்டி நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ட்வின்ஸ் கன்றுக்குட்டியோடு சேர்த்துட்டு. அதே மாதிரி இப்போ 2025 தொடங்கிருச்சுங்க. அந்த இவங்க தான் ட்வின்ஸ் கன்றுக்குட்டி. இப்போ பார்த்திங்கன்னா, அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு இன்னமும் சரியாகலைங்க. நான் வந்து நாளைக்கு அல்லது அடுத்த நாள் வந்து நம்ம ரீனா டீனாவை பற்றி ஒரு சகோதரர் வந்து வீடியோ போட சொன்னாங்க. ஏற்கனவே இரட்டை கன்றுகள் இரட்டை துன்பம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது நல்லா வியூஸ் போகுது. இவங்களை பற்றி இன்னும் அடுத்த வீடியோக்களில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். இவங்க ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டாங்கங்க. இருந்தாலும் ரொம்ப கவலையாக தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு மொத்தம் 5 கன்றுக்குட்டி கிடச்சிச்சு. ஆனால் இப்போ 2025 வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை கன்றுகள் கிடைக்கும் அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குதுங்க. ஏன்னா அப்போ வந்து நம்ம சினை பருவத்தில் வந்து நம்ம வெள்ளச்சி மட்டும்தான் இருக்காங்க. இன்னும் 2 மாதத்தில் அவள் கன்றுக்குட்டி போட்டுருவா. என்ன கன்றுக்குட்டி போடுவான்னு தெரியலைங்க. அவள் இந்த தடவை கன்றுக்குட்டி போடுறது அவள் போடுற 6வது கன்றுக்குட்டியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து கண்மணியோ அல்லது வந்து குட்டிமணியோ இன்னும் வந்து சினை பருவமே அடையலைங்க. குட்டிமணி மட்டும் சினை பருவத்துக்கு கத்துனா, அப்போ சினை ஊசி போட்டால், ஆனால் இன்ன வரைக்கும் சினை பிடிக்கலைங்க. திருப்பியும் கத்திக்கிட்டு தான் இருக்குது. அதனால் காலையில் டெய்லி சோற்று கற்றாழை இருக்குல்ல, அந்த முள்ளை சீவிட்டு ஒரு 10 நாளைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி சினை ஊசி போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா, கண்மணியுமே கன்றுக்குட்டி போட்டு இப்போ 4 மாதம் வரப்போகுது. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா சினை பருவத்துக்கே வரலைங்க. அது என்னன்னு தெரியலை. சினை பருவத்துக்கு வருமா, இல்லை அதுக்கு எதுவும் மாத்திரை இருக்குதா, அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இவ வந்து பொன்மணி. இவளுமே பார்த்திங்கன்னா நிறையா பேர் சினையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து சினை பருவத்துக்கே வரலைங்க. 2 வருடத்திற்கு மேலே ஆகுது. ரொம்பவே நல்ல கன்றுக்குட்டி, நம்மள்ட்ட நல்லா பாசமாகவும் இருக்கும். அதே மாதிரி எப்போ வந்து இவ வந்து சினை பருவத்துக்கு கத்தி எப்போ சினை ஊசி போடுவோம் அப்படிங்கிறதும் தெரியலங்க. அதனால் 2025 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கன்றுக்குட்டி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. ஓகேங்க, பாய்.